எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு ஈவெண்ட், இந்த ஒரு நிகழ்ச்சி, அதுவும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இத்தனை பேர் இங்கே வந்து இதை இவ்வளோ சிறப்பாக அமைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ முதல்ல என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு நல்நாளில் எங்களோட படத்தோட முதல் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தோட டைட்டில் பார்டர். ஸோ முதல்ல எல்லாருக்கும் நான் டீம் மொத்தத்துக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும். எல்லாரும் இங்கே வந்து பேசினாங்க. முக்கியமாக ஒவ்வொரு படத்துலேயும் என்னுடைய டீமை தான் நான் வந்து ரொம்ப நம்புவேன். அண்ட் ஒவ்வொருத்தரோட ஒர்க், ஈவன் இந்த சின்ன சின்ன அந்த ட்ராலி தள்ளுற ஒருத்தர்லேருந்து, கிரெயின்மேன்லேருந்து, இல்லை ஒரு லைட்மேன்லேருந்து அவங்க எடுத்துக்கிற அந்த ஒரு மெனக்கெடல் தான் ஒரு படத்தோட உண்மையான அவுட்புட்டை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அப்படி உழைச்சிருக்காங்க. நான் நடிச்சிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன்றதெல்லாம் தாண்டி அவங்க கொடுத்த அந்த ஒரு ஒத்துழைப்பில் தான் இந்த படம் இவ்வளோ. இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் படம் டப் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு காட்சியும் பார்க்கும் போது ராஜசேகர் சார் சூப்பர், எங்கள் கேமராமேன். ஏன்னா நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணோன்னு எங்களுக்கு தெரியும். பிகாஸ் இந்த பேண்டமிக் டைமில் ஷூட்டு போகிறதே வந்து பெரிய ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. எங்களால் படத்தை முடிக்கணும். ஸோ அதுக்காக நாங்கள் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 28-29 டேஸ் டே அண்ட் நைட்டு. நிறைய விஷயங்கள் காமெடியெலாம் நடந்துச்சு. விடிய காலில் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போது 12 மணிக்கு ஒரு டீ வரும் டைரக்டர் சாருக்கும் கேமராமேன் சாருக்கும். மிட் நைட் நான் சொல்கிறது ஒரு 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே வச்சு கண்ணில் தட்டிட்டு தொடச்சிப்பாங்க. இதெல்லாம் எனக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கோம், கேமரா பின்னாடி. அப்புறம் ஒரு 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியை வச்சு கண்ணில் அப்படியே ஒத்திட்டு இருப்பார் என் கேமராமேன். அதுக்கப்புறம் லென்ஸை பார்ப்பார். ஸோ அந்த அளவுக்கு கண்ணெல்லாம் வீங்கிருச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு they were doing it. பட் எல்லாத்துக்கும் மீறி நான் வந்து நிறைய டைம் அறிவு சார்ட்ட கேட்பேன், சார் கண்டினியூஸாக போகிறோமே சார், இப்போ இவ்வளோ பெரிய ஒரு 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 சப்ஜெக்ட்டு நம்ம இத்தனை நாளுக்குள்ளே நம்ம பண்ண முடியுமா சார்? சார் நீங்கள் இருக்கீங்கல்ல அப்படின்னாரு. அப்போ எனக்கு புரியல. ஆனால் டே அண்ட் நைட்டு நம்ம ஒர்க் பண்ணும் போது தான் தெரிஞ்சுது. பட் எனிவேஸ் ஒர்க்குன்னு உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு டே நைட் எங்களுக்கு வந்து அதெல்லாம் எல்லாமே தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் போது நிச்சயமாக அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லாருக்குள்ளேயும் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் எனக்குள்ளேயும் இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் சாம், ஸ்டண்ட்டு பின்னிட்டார். அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் சாம், ஆல் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். என்னோட சாம்சியஸ் மியூசிக் பியூட்டிஃபுல். பிகாஸ் எனக்கு கைதியை பார்க்கும் போதே எனக்கு வந்து பயங்கர அவரோட பெரிய ஒரு அட்மைரராக இருந்தேன். ஸோ இந்த படத்தில் நாங்கள் கதை கேட்டோடனே அவர் சாம்னு சொன்னோடனே ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஏன்னா ஆர்ஆருக்கு வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு படமாக இந்த படம் இருக்கும். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் சாம் சார் அதை பண்ணுறாரு அப்படின்னும் போது. அண்ட் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட், ஸ்டெஃபி ஆக்சுவலாக இப்போ லைன்ஸ் எல்லாம் மக் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து ஏன்னா பெரிய பெரிய டயலாக்ஸ் இருக்குது, அவ்வளோ அழகாக வந்து பண்ணாங்க. ஸோ ரியலி ரியலி குட் ஸ்டெஃபி, ஆல் தி பெஸ்ட், யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். அண்ட் இன்னும் சாங் நாங்கள் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டல, மேபி ஆடியோ லான்ச்சில் நீங்கள் பார்ப்பீங்க. ஷி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் ரெஜினா அவங்க வர முடியல, ரியலி சாரி, பட் ஷி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் இன் த ஃபிலிம். அண்ட் ஆஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் ரொம்ப நம்புகிற ஒரு சில டைரக்டர்ஸ் தான் இருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு இடத்துல மகேஷ் சார் ஒருத்தர் இருக்கார், ரெண்டாவது அறிவழகன் சார். ஏன்னா ஒரு ஆக்டருக்கு முக்கியமான ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா டைரக்டர் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த டீம். பட் அஃப்கோர்ஸ் அறிவு சார் கூட எனக்கு ஒரு பெரிய ஒரு பாண்டிங் இருக்குது. அது குற்றம் 23 ஆஸ் அ ப்ரொடக்ஷனில் நான் இருந்து அந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷனாகவும் நான் பார்த்துக்கிட்டதுனால அவர் அவ்வளோ ஒரு 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 ப்ரொடக்ஷன் ஃப்ரெண்ட்லியான ஒரு டைரக்டராக இருந்து அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் குவாலிட்டி எங்கேயுமே கெடாமல் அதை வந்து ஒரு சின்ன ஆல்டர், சார் இது வந்து கிடைக்கல, இது இப்படி பண்ணிக்கலாமான்னா அது எதுவுமே மாறாமல், பட் ஆனால் அந்த குவாலிட்டியை அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு திறமை மிக்க ஒரு இயக்குனர்னா அது அறிவு சார் தான். ஸோ படம் முடிச்சுட்டு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம்
கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் சார் வந்து சரி என்ன பண்ணிட்டு இருக்கேன் சார் வந்து கதை பண்ணிட்டு இருந்தாரு, இங்கே கமிட் அங்கே கமிட்ன்ட்டு. பட் நடுவில் வந்து ஐ ஜஸ்ட் கால்டும். அப்போ வந்து இல்லை சார் இந்த மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்கு. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க ஆஃப்டர் கிவிங் குற்றம் 23 நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. இல்லை சார் இது மாதிரி இது ஒன்று நடந்துட்டு இருக்கு சார். எனக்கு ஸ்கிரிப்ட் இருக்கா? இல்லை என்ன சார் இல்லை இருக்கா. இமீடியட்டாக வித்தின் 10 days he came and இந்த கதை சொன்ன உடனே எனக்கு வந்து பிடிச்சி போச்சு. அண்ட் டைட்டில் ரொம்ப அழகாக அமைஞ்சது. அது ஐ திங்க் பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைட்டில் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், அது நிறைய லீக் ஆச்சு வெளியில். பட் இருந்தாலும் இது எங்களுக்கு இன்னும் ஆப்டாக இந்த படத்துக்கு ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கதையாக ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் பிளே அண்ட் இது ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இந்த படம் இருந்தது. அண்ட் அதுக்கு பெரிய சப்போர்ட் அறிவழன் சார். அவர் கொடுத்த அந்த இன்புட் நிச்சயமாக ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு வேற ஒரு டைமென்ஷன் இந்த படம் எனக்கு கொடுக்கும் அப்படின்றதுல நம்பிக்கை, எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் முக்கியமாக என்னோட ப்ரொடியூசர் மிஸ்டர் விஜய் ராகவன். விஜய் பீயிங் வண்டர்ஃபுல் ப்ரொடியூசர். மோர் தென் ப்ரொடியூசர் மாதிரி நாங்கள் எப்போதுமே நாங்கள் இது பண்ணிட்டது கிடையாது. கமிட் ஆகும் போதே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் நாங்கள் கமிட் ஆனோம். பிகாஸ் வண்டர்ஃபுல் பர்சன், வெரி ஜென்யூன் கை. அதாவது இப்போ பெருசாக பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆசை உள்ளவர். நிறைய விஷயங்கள் அவர் வந்து பழைய ஸ்டெப்புகள் தப்பாக இருந்திருந்தாலும் நிச்சயமாக ஐ திங்க் ஆல் இன் பிக்சர்ஸ் பார்டர் வில் ஷுவர்லி all in pictures will see a big limelight in this film, through this film. So I am really happy. Vijay நிச்சயமாக நம்ம வந்து தொடர்ந்து நம்ம அசோசியேட் ஆகும். telling him கரெக்டாக செலக்ட் பண்ணி கரெக்டான டீமோட போ அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் டு சி ஆல். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இங்கே வந்ததுக்கு நம்ம அண்ணா ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம அண்ணனுங்கெல்லாம் பார்த்து ஆல் த ப்ரெஸ் பீப்புள், இட்ஸ் ஸோ நைஸ். ஏன்னா ஒரு சினிமா ஃபங்க்ஷனை பார்க்குறதே ஒரு பெரிய அபூர்வமாக இருக்குது. தென் வி ஆர் ரிவைவிங் அண்ட் இன்னும் ஸ்டில் ஆடியன்ஸ் வந்து நமக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இப்போது ரிலீஸ் ஆன படங்கள் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஐம் ரியலி ஹாப்பி தட் இட்ஸ் கலெக்டிங் வெல் பீப்புள் ஆர் கம்மிங் இன் ஸ்பைட் ஆஃப் ஸோ மச் ஆஃப் கேஆஸ். பட் அதை வந்து நம்ம தெளிவாக ரெஸ்பான்சிபிளாக நம்மளும் வந்து கேர் எடுத்து தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்றது அகெயின் அண்ட் அகெயின் இந்த ஃபிலிம்ஸ் ஆர் ப்ரூவிங். நல்ல படம் இருந்தால் நல்லா ஓடும் அப்படின்றது. ஸோ வி ஆர் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங் ஸோ லாங். பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த நீங்கள் பார்த்த இன்னைக்கு அந்த மேப்பிங் டெக்னாலஜி நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக பாம்பேக்கும் டெல்லிக்கும் they were flying across to come and correct it. ஸோ அப்போ எனக்கு தெரியாது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. வெயிட் சார், விஜய் என்கிட்ட வந்து சார் வெயிட் பண்ணுங்க, பாருங்க நீங்கள் ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஸோ தேங்க்ஸ் டு விஜய் ஃபார் டூயிங் திஸ் அண்ட் பிரபு திலக் சார், தேங்க்யூ ஸோ மச். எங்களை நம்பி எங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு இந்த படத்தை திரைக்கு நீங்கள் கொண்டு வரதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐம் ஷுர் வி won't disappoint you and it will be a big film in your career as well. எனக்கும் இது வந்து ஒரு அடுத்த கட்ட ஒரு படமாக அமையும் அப்படின்றது எனக்கு சந்தேகமே இல்லை. தேங்க்யூ அறிவு சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அபிஷேக் சூப்பர்மா, நீ நானும் தான் பயங்கரமாக வெறுத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு விவன், உமேஷ், all the production team and to all the ladies behind all the men, my wife and Vijay's wife. இங்கே அம்மா வந்திருக்கீங்க. அண்ட் சார் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. அண்ட் சார் சிவா சாரும் சொன்னார் அம்மாவோட பிளெஸிங்ஸ் எப்போதுமே தேவை அப்படின்ட்டு. கண்டிப்பாக அம்மாவோட பிளெஸிங்ஸ் நம்ம எல்லாருக்குமே தேவை. எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இத்தனை வருஷம் ட்ராவல் எப்படி என்னன்ட்டு. அப்பா எந்த அளவுக்கு சப்போர்ட்டோ அதெல்லாம் மீறி என்னோட அம்மா வந்து ஒரு பெரிய பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல இந்த நேரத்துலையும் இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கேன்னா ஐ திங்க் ஷீ இஸ் தி ஒன்லி ரீசன் ஹூஸ் ஆக்சுவலி புஷ் மீ ஸோ ஃபார். அஃப்கோர்ஸ் ஒய்ஃப் இஸ் தேர், நான் விட்டு கொடுக்க முடியாது. பட் இருந்தாலும் அம்மா இஸ் அம்மா. அண்ட் தேங்க்யூ அம்மா. அண்ட் ஸ்டில் மோர் டு கோ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஐ திங்க் வி ஆர் கெட்டிங் லேட். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. மீசியை முறுக்கலையே, மீசை முறுக்கணுமா? அதான் என் டைரக்டர் போயிட்டாரு. அந்த டைரக்டர் போயிட்டாச்சு. Thank you so much. Thank you. Please. Vanakkam. Good evening, everyone. I feel so happy and grateful to be debuting Tamil cinemas. I'm very, very happy. Starting to thank with
Vijay Raghavendra sir, thank you for making all of this possible and organizing such a grand event at this time. All in Pictures, and to the whole team of All in Pictures. The entire technicians, the camera team, Rajshekhar sir, thank you so much for capturing me so well on camera. All the ADs right there, Kumar sir, Sai, sorry if I'm missing out someone. Thank you for helping me in the dialogues and everything. Arun Vijay sir, it was a complete delight to work with you. I mean, he would be opposite to me and I would act and I would tell Arivalgan sir, he's just so good sir, how will I act in front of him? But thank you for supporting me and letting me act in front of you. It's an honor. Thank you so much. And Arivalgan sir, Rumba Nandri for giving me Sara and let me play such a beautiful character. Unga Kuda work Panaga was a complete delight and so much to learn from you. Na Tamil Pesa Kattikittu. Okay, I'm trying to speak Tamil. I hope by next time I will. And also to everyone, to Sam CS, what a beautiful music. I wish Border to be a great success. And audience, please accept me, love me. I need your love and support. Thank you so much, everyone. Nandri. Thank you. வந்திருக்க பெரியவங்க, அப்புறம் மீடியா பீப்புள், பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் மெயினாக பார்த்திங்கன்னா வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு படம் அந்த கொரோனா பீரியடில் இதெல்லாம் தாண்டி இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். இதுக்கு வந்து ஒரு கடவுளோட பிளெஸிங்ஸ் இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி, நம்மளை சுற்றி இருக்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வர முடியும். இதுக்கப்புறம் இந்த படத்தை நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ரிலீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது எல்லாருமே வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. என்ன தான் நம்ம வந்து ஒரு படத்தை வந்து நல்லா கொடுத்தாலும் சரி, அது கரெக்டாக அவுட்புட் கொடுத்தாலும் சரி, ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்பில் தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு அப்படின்றத நான் நம்புகிறேன். இப்போது மெயினாக நான் பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தில் சில பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய டெக்னீஷியன்ஸ். ஏன்னா இந்த படம் வந்து எப்போவுமே நான் வந்து ஒரு படத்தை வந்து விஷுவலும் சரி, அதே நேரத்தில் வந்து ஒரு கதையும் எப்படி இந்த படத்தில் கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அப்படி யோசிக்கும் போது அது கரெக்டாக அந்த ஸ்டாமினாவை கரெக்டாக கொண்டு வரதுக்கு வந்து ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்னோடய கேமராமேன் இருக்கட்டும், என்னோடய எடிட்டர் இருக்கட்டும், என்னோட ஆர்ட் டைரக்டர் இருக்கட்டும், எல்லாருமே. ஸோ அப்படி தான் ஒவ்வொரு படத்துலையுமே வந்து என்னோடய டீம் வந்து இருக்குன்னு ஆசைப்பட்றேன். ஸோ நான் மெயினாக ஒரு டெஃபினேஷன் வச்சுப்பேன் என்னோடய டெக்னீஷியன்ஸில். என்னென்னா என்னோடய விஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கணும், என்னோடய கதையை கரெக்டாக புரிஞ்சுக்கணும், நான் எந்த மாதிரி வந்து எதிர்பார்க்குறேன்ற ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்டில் வந்து அவங்களோட இன்புட் என்னெல்லாம் வந்து ஸ்கிரிப்டில் வரப்போகுது அப்படின்ட்டு தான். அந்த விதத்தில் தான் இந்த படத்தில் இருக்க எத்தனை டெக்னீஷியன்ஸும், நான் தனிப்பட்ட பேர்லாம் சொல்ல, எல்லாருமே வந்து மேடையில் ஸ்டேஜில் கொண்டுட்டாங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு இன்புட் வந்து அவங்க டெஃபினட்டாக வந்து அந்த உழைப்பை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி இந்த படம் வந்து 47 டேஸில் வந்து ஷூட் பண்ணோம். டே நைட்டு டபுள் கால் ஷீட்டு எல்லாமே சேர்த்தி 20 டேஸ் ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த கொரோனா பீரியட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 25 டேஸ் நான் ஸ்டாப், ஒரு 35 டேஸில் வந்து 25 டேஸ் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து ஷூட்டிங் முடித்தோம் டே நைட்டு. இந்த டைமில் கொரோனாவோட பீக் டைமில் வந்து எல்லாத்துக்குமே வந்து உடம்பு சரியில்லாமல் அதுக்கப்புறம் திருப்பி ரெக்கவர் ஆகி அப்படின்றது மாதிரி வந்து அப்பப்போ வந்து ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக சேஃப்டியாக எல்லாருமே ப்ரிகாஷன்ஸ் எடுத்து நாங்கள் வந்து பண்ணோம். அப்படி இருந்தும் ஒரு ஃபீவர் வந்துட்டு போச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டல் டீமே ஒர்க் பண்ணாங்க. அது ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், ஏடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும். அந்த விதத்தில் என்னோடய டோட்டல் ஏடி டிபார்ட்மெண்ட்டை வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் டோட்டல் எக்ஸ்ட்ரா. ஏன்னா 2 டீமாக நாங்கள் ஒர்க் பண்ணோம். டீம் ஏ, டீம் பின்னு 2 டீமாக ஒர்க் பண்ணோம். இந்தளவுக்கு இந்த படத்தை வந்து முடிச்சு கொடுக்குறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட உறுதுணை கண்டிப்பாக இருந்துச்சு. டெஃபினட்டாக அவங்களுக்கு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் டோட்டல் எக்ஸ்ட்ரா. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
என்னோட ப்ரொடியூசர் விஜய் ராகவேந்திர சார். அது இது வரைக்கும் நான் பண்ண படங்களில் வந்து டோட்டலாக வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரொடியூசர் நான் சொல்வேன். எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் வந்து படம் ஷூட்டிங் டைமில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வரும் டோட்டல் ஆக்சிட்டாக. ஆனால் வந்து ஒரே பாயிண்டில் தான் 2 பேருமே நின்றுட்டு இருந்தோம். என்னென்னா, அவருக்கும் வந்து சினிமா அப்படின்ற ஒரு பேஷன், எனக்கும் சினிமா அப்படின்றது ஒரு பேஷன். அவர் ரெண்டுமே பார்ப்பார், பிஸ்னஸ் as well as பேஷன் ரெண்டுமே பார்ப்பார். நான் வந்து ஒரு விஷயம் கண்டிப்பாக அது சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் இருப்பேன். ஏன்னா சினிமா அப்படின்றது ஒரு ஆர்ட் as well as வந்து பிஸ்னஸ் ரெண்டும் சேர்ந்தது தான். நான் வெறும் ஆர்ட்டை மட்டும் நான் நம்பியிருந்தேன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருப்பேன். நான் ஃபஸ்ட்டு என்னோட பேசிக் வந்து ஆர்டிஸ்ட்டாக தான் இருந்தேன், வரைகிறது டோட்டலைஸ்டாக. ஸோ அது மட்டுமே இருந்திருப்பேன், வெறும் ஆர்ட்டை மட்டும் அப்படின்னு தான். அது பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி சினிமா இருக்குது. அந்த விதத்தில் இன்றைக்கி ப்ரொடியூசர் வந்து இன்றைக்கி நீங்கள் அந்த வெளியில் வந்து அந்த வால் பார்க்கிங்கில் வந்து ஒரு பெரிய லான்ச் வந்து ஏற்பாடு பண்ணார். அது இந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா வந்து ஃபுல் காரணம் வந்து அவர் மட்டும்தான் டோட்டலைஸ் தான். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி டே அது வந்து இன்றைக்கி நம்ம சாதாரணமாக வந்து ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்துட்டு போயிட்டோம் டோட்டலைஸ்டாக. ஆனால் அதை வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் இது வரைக்கும் வந்து ஒரு 7-8 ட்ரையல் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ப்ரொடக்ஷன் டீமும் சரி, ப்ரொடியூசரும் சரி, அந்த ட்ரையல் பார்த்து அது பெர்ஃபெக்டாக அது லாஸ்ட் ட்ரையல் வரைக்கும் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்து ஃபுல் வெர்ஷன் கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து டெவலப் பண்ணி ஒரு விஷயம் கொண்டு வந்துரு. ஸோ சின்ன விஷயமே ஒரு பேனராக அந்த படத்தை எப்படி வெளியில் கொண்டு வரணும். ஓகே, ஒரு ட்ரெய்லர் நல்லா வந்துருச்சு, ஒரு படமும் நல்லா வந்துருச்சு. ஆனால் எப்படி வந்து இதை ப்ரொஜெக்ட் பண்ணி இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேட்டருக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து ஓப்பனிங்கில் கொண்டு வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஓப்பனிங் வந்து எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்றத வந்து ஃபுல்ஃபில்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காது. இந்த ஒரு விஷயம் தான் வந்து இனி படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை டொலிஜிட்டாக. அதுக்கு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோடய தேங்க்ஸ் வந்து ப்ரொடியூசர் விஜய் ராகவேந்திர சாருக்கு நான் சொல்லிக்கிறேன் டோட்டலாக. நெக்ஸ்ட், இந்த படத்தை வந்து ரொம்ப நம்பி வாங்கின வந்து பிரபுதிலக் சாருக்கு என்னோட ரொம்ப தேங்க்ஸ் டோட்டலிக்ஸ்டாக. அவர் ஆல்ரெடி சொன்னார், சார் வந்து உங்களோட ஈரம் ஃபேன் சார், டோட்டல் ஃபேமிலியுமே உங்களுக்கு ஈரம் ஃபேன் அப்படின்றது. ஸோ அதே நேரத்தில் வந்து அப்போ தான் வந்து ரொம்ப ஒரு பொறுப்புணர்ச்சி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு தேவை அப்படின்றது தெரியுது. ஏன்னா எவ்வளோ பேருக்கு வந்து நான் ரெஸ்பான்சிபிளாக நம்ம இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு தோணுது. இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இப்போது என்னதான் நம்ம படம் எடுத்தாலும் சரி, இன்னும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அந்த டோட்டல் அவுட்புட்டை வந்து இந்த படத்தை வந்து கொண்டு வரணும், சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நான் என்றைக்குமே நான் எடுத்துப்பேன் டோட்டல் எக்ஸ்ட்ராக. அதுதான் ஏன்னா இன்றைக்கி படத்தோட சக்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு படம் வந்து சூப்பராக பண்ணிக்கிறீங்க அப்படின்ற ஒரு டாக் எங்கேருந்து வரும்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு வந்து கால் பண்ணும். எனக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கால் பண்ணி எனக்கு வந்து படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, மண்டேலேருந்து படம் வந்து பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறது. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக ஃபஸ்ட் டைம் எனக்கு கிடைச்ச ஒரே படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குற்றம் 23 தான் டோட்டல் எக்ஸ்ட்ரா. எனக்கு அதில் மிகப்பெரிய எனக்கு வந்து அங்கீகாரம் என்னென்னா வந்து ஹரி சார் வந்து ஃபோன் பண்ணி அவர் கரெக்டாக எல்லாமே பார்ப்பார், ஈச் அண்ட் எவ்ரி திங். அப்படின்னா மெயினாக பிஸ்னஸாக சக்ஸஸ் ஆகணும் அது படம் அப்படின்றது. அப்படி வந்து எனக்கு வந்து பிஸ்னஸாக எனக்கு வந்து ஹரி சார் ஃபோன் பண்ணி வந்து ரொம்ப அருமையாக வந்து மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு படம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அது இப்போ தான் தேட்டரில் எல்லாத்தையும் விசாரித்தேன். எல்லாருமே வந்து ரொம்ப டபுள் பாசிட்டிவ் டாக்காக சொன்னாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். அது உண்மையிலே வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமான விஷயம். அந்த ஒரு ஃபோன் கால், அந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் தான் வந்து என்றைக்குமே வந்து ஒரு டயட்டுக்கு தேவை அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதுதான். ஸோ அந்த ஒரு இதுதான் வந்து இந்த படத்துலேயும் நான் கொண்டு வரணும்னு நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஆர்டிஸ்ட். இந்த ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா நான் எப்படி வந்து என்னோடய டெக்னீஷியன் எல்லாருமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ஸ்டாப்பாக 24 hours வந்து இந்த கொரோனா பேண்டமிக்கில் வந்து பண்ணியாங்களோ அதே மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜினாவாக இருக்கட்டும், பக்ஸாக இருக்கட்டும், ஸ்டெஃபியாக இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து டோட்டல் டீமே வந்து ஆர்டிஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்ல படம் நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோஆப்ரேட் பண்ணாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் அருண் விஜய் சார் சொல்லிக்கிட்டேன். அவருக்கும் எனக்கும் என்றைக்குமே பார்டர் கிடையாது. அந்த பார்டர் இல்லாதனால தான் வந்து அவருக்கு எனக்குள்ள பார்டர் இல்லாதனால தான் இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து நான் பண்ணிகிட்ருக்கோம். எப்பயுமே ஒரு டைரக்டர், நான் குற்றம் 23 வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்கிரிப்ட் பண்ணேன். எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்து டேக் ஆஃப் ஆச்சு. ஒரு சிக்னேச்சர் சைன்லாம் போட்டு அக்ரிமெண்ட்லாம் போட்டு அட்வான்ஸ் வரைக்கும் வாங்கி எல்லாமே போச்சு டோட்டல் எக்ஸ்ட்ரா. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மிஸ்ஸிங் போயிட்டேச்சு. அந்த மிஸ்ஸிங்க்கு
ஒரே ஒரு தான் வார்த்தை அதில் சொல்ல முடியும். பிலீஃப், நம்பிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தை தான் டோட்டல் எக்ஸ்ட்ரா. அந்த நம்பிக்கையை வந்து அருண் விஜய் சார் வந்து எனக்கு கொடுத்தார் டோட்டல் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம். இது வந்து ஜஸ்ட் வந்து ப்ரைஸிங் கிடையாது. ஒவ்வொரு டைரக்டரும் இன்றைக்கி வந்து வரிசையாக படம் பண்ணுறாங்கன்னா, வரிசையாக வந்து ஒரு கமர்ஷியல் படத்தில், ஒரு சக்ஸஸ்ஃபுல் படத்தில் வந்து வரிசையாக ஒரு டைரக்டர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து அந்த டைரக்டருக்கும் அந்த ஆக்டருக்கும் உள்ள ஒரு பாண்டிங் தான். இது நீங்கள் எந்த ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த டைரக்டர் லிஸ்ட்டில் வேணால் இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் லிஸ்ட்டில் வேணால் எடுத்துக்கலாம். அப்படி ஒரு ரேப் ஓவர், அப்படி ஒரு ட்ராவல் இருந்தால் மட்டுமே வந்து ஒரு டைரக்டர்னால் வந்து கண்டிப்பாக வந்து ட்ராவல் பண்ண முடியும். அந்த டைரக்டர் மேலே வந்து ஒரு நம்பிக்கை வைக்கணும், ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் டொலிச்சுட்டா. ஸோ அருண் விஜய் சார் வந்து ரொம்ப பிளைண்டடாக வந்து ஆஃப்டர் குற்றமற்றத்துக்கு அப்புறம் ரொம்ப பிளைண்டடாக வந்து என்னை வந்து நம்பினார். அந்த நம்பிக்கைக்கு தான் வந்து எனக்கு இன்னும் 100 மடங்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னை முழுசாக நம்புறாரு. அதனால் கன்ஃபார்மாக வந்து 100% வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அவர் கொடுக்கணும் அப்படின்னு. குற்றம் தொட்டத்திற்கும் இந்த படத்துக்கும் வந்து என்ன வித்தியாசம், நானும் அருண் விஜய் சாரும் சேருது அப்படின்னு நான் பார்த்தேன்னா ஒரே விஷயம் தான் நான் சொல்லுவேன். குற்றம் தொட்டத்தில் வந்து ஒரு கதைக்குள்ளே வந்து அருண் விஜய் சார் இருந்தார், அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார், அதுக்கப்புறம் நல்லா ஃபைட் பண்ணார், அதுக்கப்புறம் கதையில் வந்து அந்த எமோஷனை கொண்டு வந்தார் அப்படின்றது. இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டைனமிக் அப்படின்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இந்த படத்தில் வந்து அவருக்கு வந்து தெரியும் டோட்டல் எக்ஸ்ட்ரா. டெஃபினட்டாக வந்து நான் சொல்லுவேன் டோட்டல் எக்ஸ்ட்ரா இது வந்து எந்த அளவுக்கு வந்து மற்ற விஷயங்கள் பாராட்டு வருமோ அதை விட வந்து ஒரு அதிகப்படியாக வந்து ஒரு ஆடியன்ஸ் தான் நான் பார்த்து சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து அருண் விஜய் சார் வந்து இந்த படத்தில் வந்து இன்னொரு டைமென்ஷன் நான் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த பிலீஃப் சார். டெஃபினெட்லியாக அந்த படம் வந்து எல்லாத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி வந்து அந்த ஒரு ஃபுல்ஃபில் கொடுக்கும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ இந்த படம் இன்றைக்கி இருக்க கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா இந்த படம் பேண்டமிக்கில் இது எல்லா படமே நான் வந்து தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சி தான் நான் வந்து இந்த படத்தை நான் பண்ணுவேன். அந்த விதத்தில் இந்த படம் ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் அந்த படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் தேட்டருக்கு வருது. ஸோ டெஃபினட்டாக வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து எல்லோரும் ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், ஒரு ரிஸ்க் எடுத்து இன்றைக்கி தேட்டருக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த விதத்தை மீறி வந்து இதை ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. மீதி எல்லாருமே வந்து உங்களோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த படத்துக்கு தேவை. ஒரு நல்ல படத்தை வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வந்து இன்றைக்கி ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி கண்டிப்பாக தேவை. எல்லாத்தோட சப்போர்ட் இன்றைக்கி கண்டிப்பாக தேவை. அதை ஸோ அது வந்து கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம். அன்றைக்கி அதனால தான் வந்து ஒரு இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தில் முதல் பார்வையாக வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் தூரமாக இருந்து தான் ட்ரெயினில் பார்த்தேன். ஏன்னா மாப்ஸ் வந்து என்கிட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே காட்டிங்கன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெய்லரில் கிட்டத்தில். அப்போவே அது அருமையாக இருந்துச்சு. இப்போ மியூசிக்கோடு நல்லா ஸ்ட்ராங்காக எல்லோரும் முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஆக்சுவலாக இப்போது அறிவு சாரை பற்றி சொல்லணுன்னா ஒரு வித்தியாசமான படம் இருக்கும், அதில் ஒரு அழகான கதை இருக்கும். இதில் வந்து ஒரு கமர்ஷியலும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது வந்து வேறு ஒரு மிக்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து தியேட்டரையும் டிஸ்ட்ரிபியூட்டரையும் மிகப்பெரிய லெவலில் சந்தோஷப்படுத்தும். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் மேலே வரும்போது மிகப்பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெய்லர் வாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெய்லர் அருண் விஜய் சார் இஸ் அ ஃபேமிலி டு மீ அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் சார். அறிவழகன் இது வந்து கண்டிப்பாக ஒரு பேன் இண்டியா ஃபிலிம். டைட்டில் பார்க்கும்போது தெலுங்கு, ஹிந்திலாம் பார்த்தேன். இட்ஸ் நாட் அ தமிழ் ஃபிலிம், இட்ஸ் அ பேன் இண்டியா ஃபிலிம், இட்ஸ் அ இண்டியன் ஃபிலிம். ப்ரௌட்லி சே தட். அண்ட் ஒர்க் பண்ண எல்லாருமே எனக்கு ரொம்ப க்ளோஸான ஆளுங்க. சாம் சிஎஸ் இஸ் அமேசிங் அண்ட் ஆக்ஷன் டைரக்டர் சாம் ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு. அவரை தலைவர்லேருந்து எனக்கு அவர் தான் விஜய் சாருக்கெலாம் டூப் போட்டிருந்தாங்க. தேங்க்யூ சாம் அண்ட் ராஜசேகர். எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக இது வந்து இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன், இது வந்து இன்னும் வேறு இடத்துக்கு போகணும். கண்டிப்பாக இதோட ஹார்ட் ஒர்க் தெரியுது எனக்கு இந்த லான்ச்லேயே. எஸ்பெஷலி விஜய் ராகவேந்தர் இட்ஸ் அமேசிங் அண்ட் சூப்பர். விஜய் நீங்கள் ரொம்ப நல்லா அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இதுக்கான முயற்சி, இதுக்கான வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்கும். ராஜ்லக் சார் அமேசிங். ராஜ்லக் சார்னு பார்த்தோன்னே நான் ஏதோ நார்த் இந்தியன் உங்களுக்கு மீட் பண்ணதில்லை சார், ஏதோ நார்த் இந்தியன் நினச்சேன். வந்தோடனே கோடை மலைன்னு சொன்ன ஒரு ரொம்ப புதுசாக இருந்தது. தேங்க்யூ சார். விஷ் யூ ஆல் பெஸ்ட் அண்ட்
குட் லக் 10 இந்த மாபெரும் விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் இந்த பார்டர் படத்தில் பங்கு பெற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் இதை விநியோக பொறுப்பேற்றிருக்கின்ற பிரபு திலக் அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தாருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தில் அருண் விஜய், அறிவழகன், விஜய் ராகவேந்திரா எல்லாமே விஜய் விஜய் விஜய், வி ஃபார் விக்டரி. அறிவழகன் சார் ரொம்ப தெளிவானவர், மிக சிறந்த இயக்குனர், எனக்கு ரொம்ப பிடிச்சவர். எனக்கு மட்டுமில்லை, தமிழ் திரை உலகத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பிடித்தவர், ரசிகர்களுக்கும் பிடித்தவர். நல்ல கதையாக எடுப்பார், அதில் எந்த விரசமும் இருக்காது, ஒரு கருத்துக்கள் இருக்கும். அந்த வகையில் இந்த பார்டர் படம் மாபெரும் வெற்றி அடையும் என்பதில் ஐயமே இல்லை. நிச்சயமாக நீங்கள் பிரபு திலக் அவர்கள் ஒரு நல்ல படத்தை தான் செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா வாங்கியிருக்காரு. அந்த வகையில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். அதற்கு ஊடக நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் இதற்கு ஊக்கம் கொடுத்து பக்கபலமாக இருந்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அருண் விஜயை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர் என்றைக்குமே உழைப்பு 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 என்று இருக்கக்கூடியவர். உழைப்பை நம்பி இருப்பவர்கள் யாருமே தோற்றதாக சரித்திரம் கிடையாது. அதனால் அந்த வகையில் இவர் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது அவருடைய உழைப்பு தான், அவருடைய நம்பிக்கை தான். அதே போல இந்த படத்திலே பங்கு பெற்ற அத்துணை கலைஞர்களும், அதாவது கேமராமேனாக இருக்கட்டும், இசையமைப்பாளர்கள் இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு சினிமா விழாக்கள் எல்லாம் கலந்து. இருந்தாலும் முதல் இந்த இடத்துல பாராட்ட கடமைப்பட்டுள்ளது ஈரம் குறையாமல் இருக்கும் அறிவழகனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையாகவே இந்த படத்தோட அத்தனை அழகுக்கும் காரணம் உங்களுடைய அறிவு. நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டு தான் இருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. குறிப்பாக இது போன்ற ஒரு சூழ்நிலையில் விஜய் இந்த படத்தை இவ்வளோ கிராண்டாக முடித்து கொண்டு ரிலீஸ் கொண்டு வர்றது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அது ஒரு ப்ரொடியூசராக அவருக்கு எவ்வளோ பெயின் இருந்திருக்குன்றது அது எல்லாத்துக்கும் தெரியும், எங்களுக்கு ரொம்ப தெரியும். அந்த வகையில் விஜய் அண்ட் டீமுக்கு என்னுடைய ரொம்ப மனம் திறந்த பாராட்டுக்கள். ஒரு லான்ச் கூட இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் பண்ணி ரொம்ப க்ரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக பண்ணி இது மீடியாலாம் வரும்போது ரொம்ப பெரிய ஒரு ஓப்பனிங் இந்த படத்துக்கு கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வர்றது தான் பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அந்த வேலையை இந்த படத்துக்கு நீங்கள் மிகச்சரியாக செஞ்சுட்டீங்க எல்லோரும், டீம் மொத்தம். நிச்சயமாக படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் நிச்சயமாக இருக்கும். குறிப்பாக இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஒரு ரீசெண்ட் டேஸில் பார்த்தோம்னா அந்த பெஸ்ட் ஆக்ஷன் ட்ரெய்லர் இது தான். இந்த ஒரு 1 இயருக்கு மேலே நினைக்கிறேன் நான். அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அதுக்கு முதல் காரணம் அருண் விஜய் தான், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அருண் விஜய் டே 1 ரிலீஸ் ஆன காலத்துலேருந்து நான் சினிமாவுக்கு வந்த பீரியட்லேருந்து பார்த்துட்ருக்கேன். சிறுவனாக இருந்து அருணோட வளர்ச்சிக்கு என்றைக்குமே ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். அதோட ஃபஸ்ட் டைம் நானும் அருண் கூட ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கேன், அக்னிச்சிறகல்ன்ற படத்தில். அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அந்த படம் ஸ்டேஜில் நிறையா சொல்லணும். ஆனால் அந்த அளவுக்கு அது எவ்வளோ ஹார்ட், நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், விடாமுயற்சி இருக்கும் அப்படி இப்படின்லாம். ஆனால் இப்படியெல்லாம் இருக்கும். ஒரு ஆஸ்கா அவார்டு வாங்கின ஒரு ரஷ்யன் மாஸ்டர் இஸ் அ வைல்ட் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அது அன்பிலீவபிள். அது ரொம்ப முக்கியமாக ஒரு 23 வருஷம் அருணுடைய மனசு தளராமல் அருணை அந்த தன்னம்பிக்கையுடன் தைரியமான வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். குறிப்பாக விஜயகுமார் சாருக்கு பெரிய நன்றி. ஏன்னா அவருடைய அவர் கொடுத்த ஊக்கம், அந்த நம்பிக்கை, அந்த அரவணைப்பு, என்னடா அவனும் இல்லையே அந்த எல்லாம் இல்லாமல் அவனை அப்படியே அந்த தைரியமாக கொண்டு வந்து அந்த நம்பிக்கையை விடாமல் அந்த முயற்சி திருவினையாக்கும்ன்றது ஏவிஎம்க்கு மட்டும் இல்லை எனக்கும் சொந்தம்னு சொல்லி அன்றைக்கி அருண் விஜய் சொல்லியிருக்கு. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அருண் விஜயோட ஒரு படம் ரொம்ப நல்லா வந்ததில். அதில் விஜய் எல்லாருமே, அறிவழகன், இவங்களுடைய இது எல்லாமே. குறிப்பாக என்னுடைய நண்பர் டாக்டர் பிரபு திலக், நீண்ட நாள் நண்பர்.
அவர் வந்து இன்னைக்கு வந்து வேறு ப்ரொஃபஷனில் வேறு விஷயங்கள் இருந்தால் கூட இது ஒரு தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத ரிஸ்க்கு, தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனாலும் இல்லை நான் செய்வேன் அப்படின்னு ஒரு படத்துக்கு படம் ஆர்வம் எடுத்து ஒரு படத்துலையும் கான்ட்ரிபியூட் பண்ணி அது எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் இறங்கி வேலை பார்த்து ஒரு அந்த டாக்டர்லாம் விட்டுட்டு சாதாரண அந்த ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் லெவலில் இறங்கி அந்த ஒரு படத்துக்கு வேலை பார்த்து ஒரு படத்தில் இன்வால்மெண்ட்டை காட்டுறாரு. அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படம் அமையணும். அப்போ தான் அவர் இன்னும் நிறையா படங்களை வாங்குவார். அந்த சுயநலத்திலையும் சொல்கிறோம். டெஃபினட்டாக வந்து இந்த படம் பெரிய வெற்றியாக இருக்கும். உங்கள் அம்மா ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அம்மா ஆசீர்வாதம் நாங்கள் யாரும் தோற்று போனதே கிடையாது. நிச்சயம் ஜெயிப்போம், எல்லாரும் ஜெயிப்போம், எல்லாரும் ஜெயிக்கணும். ஆல் த பெஸ்ட். இட்ஸ் அ கிரேட் டே, ஒண்டர்ஃபுல் ஃபங்க்ஷன். நம்ம என்னோட ஃபிலிம் கேரியரில் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபங்க்ஷன் இது. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அருண் விஜய் பிரதருக்கு வந்து நான் தேங்க் பண்ணி ஆசைப்படுறேன். ஏன்னா அவரை நான் பிரதர்னு கூப்பிட்டு அவரை நான் என்னோட எல்டர் பிரதராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மாஃபியா நாங்கள் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு ஆக்டர் டைரக்டருங்கிற ரிலேஷன்ஷிப்பை தாண்டி வந்து ஒரு எல்டர் பிரதர் எங்கள் பிரதருக்கான அந்த ஒரு டைனமிக் தான் இருந்தது எங்கள் 2 பேத்துக்குள்ளே. ஸோ அவர் கூட சேர்ந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்குது அண்ட் பண்ணுவோன்னு நம்புகிறேன். ஸோ பார்டர் பற்றி சொல்லணுன்னா அருண் வந்து முன்னாடியே டீசர் காமிச்சாரு. நான் பார்த்த நேரத்துலேருந்தே எனக்கு இது எல்லாருமே வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து கண்டிப்பாக இருந்துச்சு. ஸோ ரியாக்ஷன் பார்க்குறப்போ ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் ரியலி மேக்ஸ் இட் பிக். அண்ட் அறிவழகன் சாருக்கு வந்து நான் ஈரம் படத்துலேருந்து அவரோட ஒரு பெரிய ஃபேனு. அது ஐ திங்க் சார் நான் உங்கள்கிட்ட இது வரைக்கும் சொல்லலை, பட் இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணி நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் நான் ஸ்கூல் படித்த டைமில் என்னை பார்த்து நான் ஒரு படம் பார்த்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு படம். சரி, இந்த ஒரு கிராஃப்ட் நான் வந்து சீரியஸாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உணர்த்தின படம். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திஸ் ஹாஸ் டு மேக் இட் பிக். தேங்க்யூ. பண்ணுறேன் அறிவு சார் கூட. இது ஈரம்லேருந்தே வந்துட்டு ஒரு படமும் பண்ணணும்னு சொல்லிட்டு டிஸ்கஷன்லாம் பண்ணி ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால பண்ண முடியாமல் போச்சு. இந்த படம் கரெக்டாக அமைஞ்சுது. உண்மையாகவே சொல்லப்போனால் இல்லை, உண்மையாகவே வந்து நான் இந்த படத்தை பற்றி பேசுறதோட படம் வந்து பேன் இண்டியா லெவலில் நல்லா வந்திருக்கு. பட் படத்தை பற்றி பேசுறதோட நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உண்மையாகவே வந்து டேரக்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. நெக்ஸ்ட்டு அருண் விஜய் சாருக்கு. அவர் உண்மையாகவே சொல்லப்போனால் அவர் வந்து ஜீவா சார் ஒன்று சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக ஜீவா சார்கிட்ட நான் ஒர்க் பண்ண சினிமாட்டோகிராஃபர். அவர் வந்து ஒரு ப்ராவப் சொல்லுவார் எப்போதும், லிவ் லைக் அ கிங் ஒர்க் லைக் அ டாக் அப்படின்ட்டு. உண்மையாகவே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து நம்ம அருண் விஜய் சார் தான். அப்படி ஒரு உழைப்பு ஒரு ஷாட்டும் ஒரு ஃப்ரேமும் வந்து இல்லை நான் ஒன் மோர் பண்ணுறேன், நல்லா இல்லையா, பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஆள் உண்மையாகவே. அதே போல் அறிவு சாரை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஒரு 1 இயராக இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அவர் வந்து ஒரு கிளாரிட்டி, இந்த படம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வரணும், இந்த மாதிரி சீன்ஸு, இந்த மாதிரி சீக்வன்ஸு, இந்த மாதிரி லைட்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இன்ஸ்டியூட்லேருந்து படித்ததுனால ஒரு நல்ல ஒரு ரேப்பாக இருக்கும். உண்மையாகவே நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே போல் ப்ரொடியூசர் விஜய் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். கேட்குறது எக்யூப்மெண்ட்லேருந்து லைட்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்தாரு. உண்மையாகவே இது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படமாக அது வந்திருக்கு அப்படின்னா காரணம் அது விஜய் சார் தான். அதே போல் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும், திருப்பி தேங்க்ஸ் சொல்லணும், எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கணும். நான் மைக் கொடுக்குறேன் டேரக்டர். எல்லாருக்கும் வணக்கம். சொன்ன மாதிரி நானும் அறிவு சாரும் வள்ளி நமக்கு அப்புறம் சேர்ந்து ஒர்க் பண்ணுற படம். ஸோ இந்த படம் ஒர்க் பண்ணும்போதே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். ஏன்னா வள்ளி நமக்கு தான் இன்றைக்கி நான் சினிமாவில் இருக்கேன்னா வள்ளி நம் தான் காரணம். அதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் அங்கீகாரம் வந்து தேசிய லெவலில் இருந்தது. ஸோ இந்த படமும் எனக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ அறிவு சார். அப்புறம் ப்ரொடியூசர் விஜய் சார், அவங்க டீமுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏன்னா ஒரு 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 இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் படம் எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டம் தெரியும். ஒரு ஸ்மால் ஸ்க்ரீனோ இல்லாமல் ஒரு மிடில் கிரவுண்டில் ஒரு படம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அந்த படத்தை நல்லபடியாக எடுத்து முடிச்சிருக்க விஜய் சாருக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் ஹீரோ அருண் சார் வந்து எனக்கு மாஃபியாவில் பார்த்து பயங்கரம் எக்ஸைட் ஆனேன். அவரோட படங்கள் என்ன அறிந்தாலுக்கு அப்புறம் மாஃபியா ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஆக்சுவலி கோகுல் டிஓபி கிட்ட நிறைய சொல்லிட்டு அவர் ஒரு நாள் மீட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது இந்த படம் எனக்கு கமிட் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இட்ஸ் அ லைவ் ஒயர். அவரோட வாய்ஸ் வந்து எனக்கு ஒரு சீன் அந்த பர்டிகுலர் இந்த கேட் சீனில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அவரோட இது பெர்ஃபார்மன்ஸ்லாம். ஸோ ரியலி ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் யூ ஒன்ஸ் அகைன். ஸோ என்னோட ஃபுல் டீம் சாம் சிஎஸ், நானும் சாமும் இப்போ நிறைய படம் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்றா. ஸோ இந்த படத்துக்கு நம்ம ட்ரெய்லருக்குமே நிறைய மியூசிக் இப்படி பண்ணலாம் ப்ரோ, அப்படி பண்ணலாம் ப்ரோ, நீங்கள் இப்படி கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஒர்க் பண்ணோம். ஸோ நானும் சாமும் எல்லாம் சேர்ந்து. ஸோ டிஓபி ஆர்ட் டைரக்டர் ஸ்டண்ட் சூப்பராக பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். சூப்பர், அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸுக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற எல்லா டெக்னீஷியனுக்கும் தேங்க்யூ. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுன்ற வழக்கமாக நம்மளுக்கு இந்த நியூ இயர் வரும்போது ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும். நம்ம அன்றைக்கி நியூ இயர் இருந்தால் காலையில் தூங்கி எழுந்திரிச்சிருந்து நம்ம எல்லாருக்கும் விஷ் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா. இன்றைக்கி அது தோணவே இல்லை. இன்றைக்கி நியூ இயர்ன்றது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், அப்போ தான் எனக்கு நான் வந்துச்சு. ஏன்னா
பார்டர் வந்துட்டு இன்றைக்கி நம்ம இங்கே ஃபங்க்ஷன் இருக்குன்றது மட்டுமே நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வாரமாகவே அதுக்கு தான் பிளான் பண்ண வழிய இந்த நியூ இயர் நான் மறந்துட்டேன். அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னாக்கா, எந்த விஷயம் ஆரம்பித்தாலும் எது செய்கிறதா இருந்தாலுமே அதுக்கெல்லாம் ஒரு கூட்டணியாக தான் செய்கிறோம். அப்படி கூட்டணியாக செய்யும்போது அதில் ஒரு வைப் ஒன்று கனெக்ட் ஆகும், ஒரு பாசிட்டிவ் வைப், ஸ்பிரிட். அது வந்துட்டு எனக்கு குற்றம் 23 பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. நான் அறிவரங்கன் சார் கூட இது 3வது படமாக ஒர்க் பண்ணுறேன். குற்றம் 23 பார்த்தீங்கன்னா அறிவு சார், அருண் விஜய் சார் இப்போ வரைக்குமே பயங்கர ஸ்பிரிட். அவர் நிஜமாகவே சொல்லணும். ஏன்னா சில இடங்களில் சிலர் வந்து எனர்ஜி லாஸ் ஆவாங்க. ஏதோ ஒரு என்ன வேணாலும் இருக்கலாம், அவங்களோட ஒருத்தருக்கு ஒரு எண்ணம் தானே. அது நம்ம திருப்பியும் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பார்க்கும்போது திருப்பியும் வந்துட்டு அது அகைன் ரீசார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அருண் விஜய் சார்கிட்ட நிறையா இருக்கும், அறிவு சார்கிட்ட நிறையா இருக்கும். அந்த டீமில் அதே மாதிரி நாங்கள் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணும் போது அந்த டீமில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒரு ஸ்பிரிட் தெரிஞ்சிற அளவுக்கு நாங்கள் அப்படி பரிமாறிக்கிறோம். ஸோ அது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டீம் அது ஸ்பிரிட் தான், ஸோ வைப் தான், பாசிட்டிவ் தான். ஸோ எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே அது வந்து கனெக்ட் ஆகணும்னு நான் வந்து விரும்புகிறேன். அதுவும் இந்த கொரோனா டைமில் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு மேடையில் ஏறி முதல்ல ஏதோ யாருன்னா கதைலாம் சொல்லி அப்படி பேசலான்னு சொல்லிட்டுலாம் ஒன்று தோணும். பட் இது மறந்து போச்சு எனக்கு இந்த ஒரு நாளில். சரி, ஓகே, ஃபைன், சூப்பர். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருமே அந்த பாசத்தையும் அன்பையும் அந்த பாசிட்டிவான வைபையும் எல்லாருக்குமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஒருத்தராக வந்துட்டு நன்றி சொல்கிறேன்னா அதுக்கு நேரம் பத்தாது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் நிச்சயமாக நல்லா வரும். எல்லாருமே பாசிட்டிவாக இருப்போம். அதை குட், சூப்பர், ஃபைன், தேங்க்ஸ். தேங்க்யூ சார். பார்டர்னா எல்லைன்னு அர்த்தம். நிச்சயமாக இந்த படத்தோட தொடர்புள்ள அனைவரையும் மகிழ்ச்சியின் எல்லைக்கு இந்த படம் அழைத்து செல்லும் என்று நம்புகிறேன். அறிவழகன் சாருக்கு வந்து நான் ஈரம் படத்திலிருந்து அனைத்து படங்களுக்கும் பாடல் எழுதிட்டு வரேன். ஈரம் படத்தை பார்த்துட்டு சங்கர் சார் சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு வியப்பான படத்தை பார்த்தேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு அவருடைய வியப்பு கூடிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு படத்துலையும். இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். அவ்வளவு அற்புதமாக ஒரு அதான் சொன்ன மாதிரி இது வந்து தமிழ் படமே இல்லை, ஒரு பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய படம் என்கிற அளவுக்கு இந்த ட்ரெய்லர் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அறிவழகன் சார் ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர். எப்படின்னா, ஒரு கிளாஸ் இருக்கும், சில பேர்ட்ட மாஸ் இருக்கும். இது ரெண்டையும் சரியான கலவையில் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அறிவழகன் அவர்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சாம் CS ரொம்ப அழகான பாடல்களை கொடுத்திருக்கிறார். அருண் விஜய் சாரை பற்றி சொல்லணும். இந்த படத்துல ஒரு பாடல்ல ஒரு வரி வரும், ஆண்மை என்றால் அது உன் உடல் தானே அப்படின்னு. அது டைரக்டர் சொன்னாரு. அது மிகச்சரியாக பொருத்தமாக இருந்ததுனால அந்த பாடல்ல வந்து, ஏன்னா அவருடைய உடல் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆண்மைக்குரிய பொலிவோடு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹீரோவா வளர்ந்து நிற்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல தயாரிப்பாளர் வந்தோடனே தமிழா பிச்சு உதறினார். அப்புறம் தான் தெரிஞ்சு பெரிய எழுத்தாளனுடைய மகன் அப்படிதானே பேசுவார்னு. மகிழ்ச்சி சார், வாழ்த்துக்கள், நன்றி. My bro, எல்லாமே started because of you giving me dates. Everything because of you giving me dates. Thank you so much primarily. When I finished my previous film Gorilla, so my light at the end of the tunnel was Arivu sir. We met him at Suresh Chandra sir's office. So we got introduced by Suresh Chandra sir. அப்போ பார்க்கும்போது the script was mind blowing. பேசணும் சொன்னார் சார், இது ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் சார், நம்ம வந்து we have to work with passion. பேஷன் தானே, ஓகே பார்த்துக்கலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு we started. Thank you sir. The vision is translated on screen. People are seeing it. Thank you so much for teaming up with me and with Arun Vijay bro also. So I am very sure it will give our audience a different perspective about patriotism. My family, thanks you Ishita. I'll be late home again, okay, so don't please complain. So thank you so much for that. And my lifelines, my financiers who always supported me, Sunil sir, Padam sir, thank you so much for always supporting me. Whenever I go to their office with a venture, first they smile, then they say, okay, periya budget dana, okay, come, let's sit and talk. So thank you for always being there for me. Thank you for attending the event. And all the press people, thank you so much for my support.